காஃபி எடுத்துக்கோங்கப்பா. வெய்மா, நான் எடுத்துக்கிறேம்மா. என்னப்பா ரொம்ப பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அந்த லைட்ஸை பற்றி தாம்மா யோசிச்சுட்டு இருக்கேன். நான் அதை எவ்வளவோ தப்பு தப்பாக பேசினா கூட அது எனக்கு நல்லது தாம்மா பண்ணுது. நேற்று கூட உங்கள் அம்மாவை டிவியில் வர வச்சு பேச வச்சுதும்மா. அப்படியாப்பா, என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமாம்மா, நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லை, அந்த லைட்ஸ் கிட்ட எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு. அது எல்லாம் அது தெரிஞ்சுக்கின்னு அப்புறம் அதுவே வந்து என்கிட்ட பேசிச்சுமா. அப்புறமா அவங்க அம்மாவை டிவியில் வர வச்சு என்னை பேச வச்சுது. அதுக்கு நம்ம ஏதாவது நல்லது செய்யணுமா? என்னப்பா சொல்றீங்க? நம்ம பேசுனதா அது கேட்டு இருந்ததா? அப்போ அது இங்கே தான் இருக்குதா? நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியவே மாட்டேன்தே. ஆமாம்மா, என் கண்ணு கூட தெரியலம்மா. ஆனால் அது பேசுறது மட்டும்தான் கேட்டுதுமா எனக்கு. அதுவே சொல்லிச்சு, நீங்களாம் என்னை பார்க்க முடியாது, ஆனால் நான் உங்களெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுமா அது. அப்படியாப்பா, கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்குதுப்பா. அப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் அது பார்த்துன்னு தான் இருக்குது போல இருக்குதுப்பா. ஆமாம்மா, எனக்கு நேற்று நீ சொன்னல கிரீஷ் காலேஜ்க்கு போக மாட்டேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு, அதிலிருந்து எனக்கு இந்த லைட்ஸ் கிட்ட கேட்கலாமா ஹெல்ப்பு அப்படின்னு தோணுதுமா. அப்படியாப்பா, எப்படிப்பா நம்ம கேட்கறது? நம்ம பேசுறத கேட்குமா? கேட்டுட்டு நமக்கு உதவி பண்ணுமா அது? நீ மனசார அந்த லைட்ஸ் நினச்சி கிரீஷ்க்கு ஹெல்ப் பண்ண சொல்லி வேண்டுனீன்னா கட்டாயம் அது ஹெல்ப் பண்ணுமா. கிரீஷை இதிலேருந்து காப்பாற்றி நல்லபடியாக அவன் காலேஜுக்கு போனான்னா நான் அந்த லைட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன்ப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க, கிரீஷை காலேஜுக்கு போக சொல்லுங்க. நான் அவனுக்கு உதவி பண்ணுறேன். ஆனால் அவன்கிட்ட நான் தான் உதவி பண்ணுறேன்னு சொல்ல வேணாம். நான் நிச்சயம் அவனுக்கு உதவி பண்ணுவேன். நான் தைரியமாக காலேஜுக்கு போக சொல்லுங்க. யார் லைட்ஸாக பேசுறது? என் பையனுக்கு உதவி பண்ணுவீங்களா? கட்டாயம் உதவி பண்ணுவீங்களா? அவனை தைரியமாக காலேஜுக்கு போக சொல்லலாமா? தைரியமாக காலேஜுக்கு போக சொல்லுங்க. நான் கட்டாயம் அவனுக்கு உதவி பண்ணுவேன். கிரீஷை யாரும் தொட முடியாதபடி நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி லைட்ஸ். நான் சொல்லலாமா, நீ மனசார வேண்டினீன்னா அந்த லைட்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. எப்பா பாருமா, இது எப்படி நமக்கு உதவி பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஆமாம்ப்பா, நமக்கு ரொம்பவே உதவி பண்ணுதுப்பா அந்த லைட்ஸு. அதுக்கும் நம்ம நிச்சயம் உதவி பண்ணணும்ப்பா. நம்மளால் முடிஞ்ச உதவி அதுக்கும் பண்ணணும்ப்பா. கிரீஷ்க்கு தைரியம் சொல்லி அவனை காலேஜுக்கு அனுப்பணும்ப்பா. ஆமாம்மா, அவனை உடனே காலேஜுக்கு அனுப்புகிற வழியை பாருமா. இந்த லைட்ஸ் தான் சொல்லிடுதில்ல, அது கட்டாயம் ஹெல்ப் பண்ணும். அம்மா, எனக்கு பயமாகவே இருக்குதுமா. என்ன பண்ணுவாங்களோ என்னன்னு பயமாக இருக்குதுமா எனக்கு. நீ தைரியமாக போ. நாங்கள் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, உன்னை யாரும் டச் பண்ண மாட்டாங்க. நீ தைரியமாக போ நீ. ஆமாம் கிரீஷ், உன்னை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீ தைரியமாக போ. சாயந்தரம் வந்து நீயே சொல்லுவப்பார். தாத்தா தான் இன்ஃபார்மர் தெரியும்ல, அவர் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் போலீஸில். அதனால் அவர் பார்த்துப்பார், நீ கவலைப்படாத, நீ போ. என்னவோ எல்லாரும் சொல்கிறீங்க, நான் பயமாக தான் இருக்குது எனக்கு போகிறதுக்கு. இன்றைக்கி எதனா பண்ணாங்கன்னா நாளையிலேருந்து நான் காலேஜுக்கே போக மாட்டேன் சொல்லிட்டேன். தைரியமாக போப்பா, நாங்களாம் இருக்கிறோம்ல, இவ்வளோ பேர் சொல்கிறோம்ல. பாய், நான் வரேன். அவன் பயந்துக்கினே போகிறான். என்ன நடக்குமோ என்னன்னு தெரியல. ஒன்றும் கவலைப்படாதம்மா, உனக்கு ஒன்றும் நடக்காது. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்போம். என்னடா இன்னைக்கு வரமாட்டேன்னு நினச்சா வந்துட்ட? அவருக்கு பெரிய ஹீரோன்னு நினப்பு, அதான் வந்துட்டார் இன்னைக்கு. வழியை விடுங்க, நான் போகணும். அது எப்படி போயிடுவேன் எங்களை மீறி? போ பார்க்கலாம். நம்ம கிரீஷ் உடம்புக்குள்ள போய் புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்பதான் அவங்க அடங்குவாங்க. என்னாச்சு நமக்கு?
இப்ப வழிய விட போறீங்களா இல்லையா? என்னடா குரலெல்லாம் வசத்துற? என்ன பண்ணுவ? வழியெல்லாம் விட முடியாது. டிஷும் டிஷும் டிஷும். அம்மா, ஏய் என்கிட்ட வராத, கிட்ட வராத. அம்மா. டிஷும் டிஷும். ஐயோ, விடுறா, எங்களை விட்டுடுறா, நாங்கள் போயிடுறேன்டா, விட்டுடுறா. ஏய் என்னை விடுறா, என்னை விடுறா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இவங்களெல்லாம் இப்படிதான் பண்ணணும். நல்லா போடுறா. சூப்பர் கிரீஷ், சூப்பரா ஃபைட் பண்ண நீ. அவங்களெல்லாம் இப்படிதான் ஓட ஓட விரட்டணும். ஆமாம் கிரீஷ், நீ போட்ட ஃபைட் சூப்பரா இருந்தது. அவங்களாம் பயந்து ஓடி போயிட்டாங்க. இனிமேல் நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்க அவங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கிரீஷ் எப்பவும் பயந்து இருந்திருப்பான். எப்படி அவன் இவ்வளோ தைரியமா ஃபைட் பண்ணான்? ஒன்றுமே புரியலையே. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீ தான் இந்த காலேஜ் ஹீரோ கிரீஷ். எங்களெல்லாம் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோடா. கிரீஷ், காட்டில் மழை பெய்யுது. சூப்பர் சூப்பர். கிரீஷ், காட்டில் மழை பெய்யுது. சூப்பர் சூப்பர். Hydrofacial service available at Lotus Beauty Academy and Parlour at West Tambaram, Chennai. Hydrofacial helps to nourish a skin, revitalizes and glow train technicians. Only for ladies. For booking contact us.